கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை காயப்படுத்தாதபடிக்கு. ஆமேன். சிங்கங்களின் வாய் கெபிக்குள் தானியேலை போடும்படியான உத்தரவு ராஜாவால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தானியேல் சிங்கங்களின் கெபிக்குள் இருந்தபோதும் சிங்கங்களினால் நான் காயப்படவில்லை என்று தானியேல் சொல்கிறான். இந்த காயப்படுத்துதல் என்பது ஹர்ட், wounding, புண்படுத்துதல் என்றும் அழைக்கலாம். இங்கே தானியேல் ராஜாவிடம் சொல்லுவது என்ன? என்னில் களங்கமின்மை காணப்பட்டது என்கிறான். தானியேல் மனிதருக்கு முன்பாகவும் களங்கமற்றவனாக காணப்பட்டபடியால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவும் காயப்படுத்தவும் முடியவில்லை. ஒருவர் நம்மை தவறாக திட்டினால் நம் மனது புண்படுகிறது. நாம் குற்றம் உள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. தானியேல் ஒரு கள்ளம் கபடற்ற ஒரு பளிங்கு போன்ற மனதுள்ளவனாய் காணப்பட்டபடியால் தானியேலை சிங்கங்கள் காயப்படுத்த முடியவில்லை என்று தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக தானியேல் சொல்லுவது, உமக்கு முன்பாகவும் ராஜாவே நான் உம்மையும் புண்படுத்தவில்லை என்கிறார் தானியேல். அதாவது ராஜாவையும் கூட மனம் புண்பட பேசியதே இல்லை என்கிறான் தானியேல். பிரியமானவர்களே, நாம் சத்துருக்களையும் புண்படுத்தாமல் சிநேகிக்க வேண்டும் என்றே நம் மீட்பரும் இரட்சகரும் அதாவது இயேசு கிறிஸ்து போதித்தார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். மற்றும் இந்த சிறியரில் ஒருவருக்கு கூட இடரல் உண்டாக்கக்கூடாது என்றும் நம்மை எச்சரித்தும் உள்ளார் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே. அடுத்ததாக தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் ஒரு காயமும் காணப்படவில்லை என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஜனங்கள் நமக்கு எதிராக தீமை செய்தாலும் தவறாக பேசினாலும் நாம் கலங்கமற்றவர்களாக இருக்கும்போது இவைகளினால் நம் மனது சிறிதளவும் காயப்படாது, புண்படாது. தானியேல் எல்லாவற்றிலும் தேவன் மீது விசுவாசம் வைத்து அன்பு கூர்ந்தபடியால் சிங்கங்களால் தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. அதேபோல் நாமும் கூட நம் தேவனாகிய கர்த்தர் மீது விசுவாசமும் அன்பும் மிகுந்தவர்களாக இருக்கும்போது நம் மனதும் எதிலுமே காயப்படாது, புண்படாது. ஆமென். God bless you.